செய்தி கதம்பம். இரண்டாயிரத்து 24 மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள். நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகள் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையத்தில் உள்ள விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை எண்ணப்படுகிறது. மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி சா உமா தலைமையில் சங்ககிரி, ராசிபுரம், சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை கண்காணிக்கும் தேர்தல் பார்வையாளர் திரு ஓனில் கிளமெண்ட் ஓரியா இன்று நாமக்கலுக்கு வருகை தந்து மக்களவை பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் 40 வேட்பாளர்களுக்கு ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, சங்ககிரி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1661 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகள் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமையன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற உள்ளது. இம்மையத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை அறைகளை பார்வையிட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சங்ககிரி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா 14 மேசைகள் வீதம் மொத்தம் 84 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளதையும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வேட்பாளர்கள், முகவர்கள் வாக்கு எண்ணும் பணியினை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வசதிகள், அவர்கள் வந்து செல்வதற்கான பாதைகள், வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட உள்ள அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தேவையான மேசைகள், நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதையும், வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தேவையான குடிநீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதையும் பார்வையிட்டு அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் ஊடகப் பிரிவினர் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்தி சேகரிக்க ஏதுவாக ஊடக மையம் அமைக்கப்பட்டுள்ளதையும் வாக்கு எண்ணிக்கை கண்காணிக்கும் தேர்தல் பார்வையாளர் திரு ஓனில் கிளமெண்ட் ஓரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள காவலர்கள் விவரம், தீயணைப்புத் துறையினர் மற்றும் மருத்துவத்துறையினர் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் எண்ணிக்கை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இந்த ஆய்வுகளில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் ராஜேஷ் கண்ணன், மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ரே சுமன், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், தேர்தல் பொறுப்பு அலுவலர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன். சிவகங்கை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி நாளை மறுநாள் இம்மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற உள்ளதையொட்டி மாவட்டம் முழுவதும் 1100 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் தெரிவித்துள்ளார். இப்பணியில் தமது தலைமையில் 3 ஏடிஎஸ்பிக்கள், 10 டிஎஸ்பிக்கள், 30 இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட 600 பேர் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவிருப்பதாகவும், இன்றிலிருந்தே இப்பணிக்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் மாவட்டம் முழுவதும் நகர்ப்பகுதி மற்றும் பிரச்சினைக்குரிய இடங்களில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும், அரசியல் கட்சியினர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும்பொழுது செல்போன், மடிக்கணினி அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மக்களவை தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட உள்ள 330 அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். இப்பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்கள், உதவியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் ஆகியோருக்கு பணி ஒதுக்கீடு, ரேண்டமைசேஷன் நடந்து முடிந்திருப்பதாகவும், தற்போது தபால் வாக்கு எண்ணும் முறை, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்கு எண்ணும் முறை மற்றும் பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும், வாக்கு எண்ணப்பட உள்ள காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக்கில் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன். தருமபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பாலக்கோடு, பென்னாகரம், தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூர் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செட்டிக்கரையில் உள்ள தருமபுரி அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தொகுதி வாரியாக அமைக்கப்பட்ட வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள இருப்பு அறையில் சீல் வைக்கப்பட்டு 24 மணி நேரமும் பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி வாக்கு எண்ணும் பணி முழுவதும் பதிவு செய்யப்பட உள்ளது. தருமபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பதிவான வாக்குகள் சட்டமன்ற வாரியாக வாக்கு எண்ணும் மையத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனியாக 14 மேசைகள்,
ஒவ்வொரு மேசைக்கும் தனித்தனியாக சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர், ஒரு வாக்கு எண்ணும் உதவியாளர், ஒரு நுண் பார்வையாளர் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இப்பயிற்சியில் 102 வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள் மற்றும் 102 வாக்கு எண்ணும் உதவியாளர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் என 220 அலுவலர்கள் பயிற்சி பெற்று இந்த வாக்கு எண்ணும் பணியினை மேற்கொள்ள உள்ளனர். வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து கட்டுப்பாட்டு அறை அலுவலர்களுக்கான காத்திருப்பு அறை, சிசிடிவி கேமராக்கள் அறை, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, மின் வசதி உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திருமதி கி. சாந்தி கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு வாக்கு முடிவுகளை பதிவு செய்திட தேவையான கணினி, அதற்கான உபகரண பொருட்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர் தகவல் மையத்தில் இருந்து செய்தி நிறுவனம் மற்றும் செய்தியாளர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் உடனுக்குடன் அனுப்பி வைக்கப்படும் எனவும், ஒவ்வொரு சுற்று வாரியாக வாக்கு எண்ணிக்கை விவரத்தை அறிவிக்க ஒலிபெருக்கி மூலம் தெரிவிக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது நிறைவு பெற்றுள்ளது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி. கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முடிவடைந்தது. இதையொட்டி கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கடலூர், பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, விருத்தாச்சலம், திட்டக்குடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதியிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கும் எண்ணும் மையமான கடலூர் பெரியார் அரசு கல்லூரிக்கு பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டது. அங்கு 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான மின்னணு எந்திரங்கள் பிரித்து தனித்தனி அறைகளில் வைத்து பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு துணை ராணுவம், தமிழக சிறப்பு காவல்படை, உள்ளூர் போலீசார் என 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் 24 மணி நேரமும் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதற்கிடையில் வாக்கு எண்ணிக்கை வருகிற 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி வாக்கு எண்ணும் அலுவலர்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு முதல்கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. தபால் வாக்கு எண்ணும் அலுவலருக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்தில் தடுப்பு கட்டைகள் அமைத்தல், மேஜை, நாற்காலி போடுதல் உள்ளிட்ட ஆயத்த பணிகள் செய்வதற்கு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பா. இளஞ்செழியன். பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகிற 4ஆம் தேதி உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இதற்காக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 14 மேசைகள் வீதம் மொத்தம் 84 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அஞ்சல் வாக்குகளை எண்ணுவதற்காக கூடுதலாக 7 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியின் வாக்குகள் 22 சுற்றுகளாகவும், உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியின் வாக்குகள் 18 சுற்றுகளாகவும், கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் வாக்குகள் 16 சுற்றுகளாகவும், குன்னூர் சட்டமன்ற தொகுதியின் வாக்குகள் 17 சுற்றுகளாகவும், மேட்டுப்பாளையம் மற்றும் அவிநாசி சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குகள் தலா 23 சுற்றுகளாகவும் எண்ணப்பட உள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் 350 வாக்கு எண்ணும் அலுவலர்களும் 120 நுண்பார்வையாளர்களும் ஈடுபட உள்ளனர். மேலும் வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கான அடிப்படை வசதிகளும் வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.